இங்கிலீஷ் ஈஸி தான். நான் எழுதும்போது படிக்கிறதெல்லாம் ஓகே மேம். எழுதும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது அப்படின்னு சொல்றீங்களா? உங்களுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லித்தரேன் இன்னைக்கு. ஒரு வார்த்தை வரும்பொழுது ஒரு நவுன் யூஸ் பண்றீங்க, ஒரு பொருளை பத்தி பேசுறீங்க. அந்த பொருளுக்கு வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல தெரியுது. அதோடைய ப்ளூரல் ஃபார்ம் போடுறப்ப இப்ப எஸ் போடுறதா, இஎஸ் போடுறதா இல்ல ஐஇஎஸ் போடுறதா அந்த மாதிரி எல்லாம் டவுட் வரும் இல்லைங்களா? அந்த இதுல இஎஸ் எப்போ வரும் அப்படிங்கறது மட்டும் இன்னைக்கு நான் சொல்லித்தரேன். ஒரு வார்த்தை, இங்கிலீஷ்ல இருக்கிற ஒரு வார்த்தை எஸ்ஹெச் சிஹெச் ஓ எக்ஸ் எஸ், இதுல ஏதாவது வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த வார்த்தை கூட நீங்க இஎஸ் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஹெச்ல முடிகிற வார்த்தைக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்களே சொல்றீங்களா? பிரஷ், பிரஷஸ், இஎஸ் வரும். சிஹெச்க்கு ஒரு வார்த்தை சர்ச், சர்ச்சஸ், இஎஸ் வரும். அடுத்தது ஓ, மேங்கோ, மேங்கோஸ். அடுத்தது எக்ஸ், எக்ஸ்ல முடிகிற ஒரு வார்த்தை பாக்ஸ், பாக்ஸஸ். அதே மாதிரி எஸ்ல முடிகிற வார்த்தை கிளாஸ், கிளாஸஸ், இஎஸ் போட்டா போதும். இதே ரூல் தான் இந்த லெட்டர்ஸ் வந்து வேர்ப்ல வரும் பொழுதும் கூட. அப்ப நம்ம ஐவி யூதேவெல்லாம் வந்தாக்கா டைரக்டா போட்டுக்கலாம். ஹி ஷீட் வந்தாக்கா எஸ் ஏத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வெறும் எஸ் ஏத்த முடியாது. ஒருவேளை அந்த வேர்ப் இதே எஸ்ஹெச் சிஹெச் எக்ஸ் ஓ எஸ் இதுல எல்லாம் முடிச்சதுனாக்கா அங்கேயும் நீங்க இஎஸ் தான் சேர்த்தணும். ஹி புஷஸ், புஷ் கூட எஸ்ஹெச்ல முடிகிற வார்த்தையா இருக்கா, அது ஒரு வேர்ப், அப்போ நம்ம இஎஸ் சேர்த்தணும். ஓகே, புஷ், புஷஸ். அடுத்தது சிஹெச்ல முடிகிற ஒரு வேர்ப் சொல்லுங்க. பஞ்ச், பஞ்சஸ். ஓகே, அடுத்தது ஓல முடிகிற ஒரு வார்த்தை கேர்ள், கேர்ள்ஸ். அவ்வளவுதான். அடுத்தது எக்ஸ்ல முடிகிற ஒரு வார்த்தை ஃபிக்ஸ், ஃபிக்ஸஸ். அடுத்தது எஸ்ல முடிகிற ஒரு வார்த்தை பிரஸ், பிரஸஸ். அதேதான். சரிங்களா? இப்ப நீங்க ஒரு மெயில் டைப் பண்ணும் பொழுதோ அல்லது ஒரு வேர்ட் எழுதும் பொழுதோ மெசேஜ் டைப் பண்ணும் பொழுதோ கரெக்டா தான் நம்ம பண்றோமா அப்படின்னு டவுட் வந்ததுன்னா அந்த வேர்போ நவுனோ இந்த வார்த்தையில முடிஞ்சுது அப்படின்னாக்கா நீங்க வெறும் இஎஸ் சேர்த்தா போதும். ஓகே, இன்னைக்கு இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வேற டிப்போட வரேன். தேங்க்யூ.